உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே. அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்धना. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான். பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகிர்முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணः ஷృण्वन् ராமகதாநாதம் குணயாதி பராம் கதிம் வேதவேதே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதः பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முఖ్యం ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஆஞ்சநேயமதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரிகமனீய விக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராக்ஷசாந்தகம். நமஸ்ஸரசே நமஸ்ஸபாயே. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் இதே ஸ்தலத்தில் பாகவதோத்தமர்கள் ஏற்பாடு பண்ணி இந்த பகவான் அமைந்த கரையில் ஐயாவு மஹால்ல கிட்டத்தட்ட ஒரு 5வது தடவையா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவை திருப்பாவை சாரம் ஒரு தடவை சொன்னேன். உத்தியோக பர்வா ஸ்ரீ மகாபாரதத்தில் கண்ணன் சென்ற தூத பத்தி போன வருஷம் பிரஸ்தாபிச்சேன். அதற்கும் முன்னதாக திருக்கோளூர் பெண் பிள்ளையின் ரகசியங்களை சொன்னேன். இப்படி பல்வேறு விதத்தில் அடியனுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுத்தவர்கள் இந்த மகனியர்கள். அத்துணை பேருக்கும் அடியனுடைய கிருத்தஜதைகள். 2025 தொடக்கம். இது என்ன ஆயிடுறது, இது இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, உடனே கேப்பா அப்போது ஏப்ரல்ல தானே நமக்கு புத்தாண்டு வருது. பஞ்சாங்கம் அப்பதான் கணிக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பிராக்டிக்கல் பர்பசஸ்க்கு நம்ம இப்ப நித்தியபடி இன்னைக்கு எத்தனாம் தேதின்னு கேட்டா நீங்க ஜனவரி 4, 5 தான் சொல்வேள். இன்று கலியுகம் பிறந்து 5000 இப்படியா சொல்லுவோம். அதனால உலக வழக்கியலுக்கும் நாம் கொஞ்சம் தழுவி வரணும். அத 2025 தொடங்கி இருக்கு. இந்த வருஷம் பகவான் கிட்ட அதை எல்லாரும் இப்போ ரெசல்யூஷன் எடுத்து பாருங்க. இந்த வருஷம் நான் இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன். அடியன் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். எவ்வளவு ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ண முடியுமோ பண்ணணும். நீங்க எல்லாம் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்க. ஏன்னா மெனக்கெட்ட போன வருஷம் வீடு வேற வாங்கிவிட்டார். அயோத்தியால மெனக்கெட்டு சுவாமி ஒரு வீடு வாங்கிவிட்டார். அந்த பெருமாளுடைய வைபவத்தை உலகம் முழுக்க பறக்க செய்ய வேண்டியது நம் கடமை, கர்த்தவியம். அந்த கர்த்தவியானுகுணமாக இந்த வருஷம் இன்று தொடக்கமாக இன்னும் 2 நாட்கள், இன்று நாளை தினம், அதுக்கு மறுநாள் 3 நாட்கள் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சாரமாய் கல்பக விருட்சம் போல் காமதேனுவை போல் இருக்கக்கூடிய சுந்தர காண்டத்தை பத்தி அடியன் சொல்ல வேண்டும் என்பது சபையார் அடியனு கிட்ட கட்டளை. எத்தனையோ மகான்கள் இந்த சுந்தர காண்டத்தை சொல்லியிருக்கா.
நீங்களும் எத்தனையோ தடவை மகான்கள் சொல்லி கேட்டுக்கள். நத்திங் இஸ் நியூ டு யூ. ஆயினும் அது எத்தனை தடவை ஒரு இனிப்பை சாப்பிட்டாலும் அந்த இனிப்புக்கு ஒரு ருச்சி இருப்பது போல் அடியேனுக்கும் சுந்தரகாண்டம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு புரோத்சாகம், ஒரு உற்சாகம் வரும். உங்களுக்கும் அதே ரீதியில் வரும் என்கின்ற நம்பிக்கையில் இன்று தொடக்கமாக பார்க்க போறோம். இப்போ வெவ்வேறு விதங்கள்ல சுந்தரகாண்டத்தை ஆரம்பிச்சுடலாம். சுந்தரகாண்டத்தை எப்படி ஆரம்பிக்கலாம்? ஹனுமார் இப்போது வந்தார், சம்பாதியின் வாக்கியத்தை கேட்டு கிளம்பி விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஒரு 20-25 வருஷமா எப்படி பழகி இருக்கோம்னா, டிவியை பார்த்து இதுவரைன்னு ஒண்ணு பார்த்துட்டோம். அது நித்தியபடி பாக்யலட்சுமி, முத்துலட்சுமி, எத்தனை லட்சுமி வரா. அதனால இதுவரை அவர் முன்னாடியே சொல்லிடுவார். ஏன்னா நம்ம மறந்து போடுவோம், அது ஒண்ணும் நடந்திருக்காது. அதனால அவளே மறுபடியும் நமக்கு ஒரு ரீவைண்ட் பண்ணி காமிப்பா, இதெல்லாம் நடந்திருக்கு. ஒண்ணுமே இல்லாத இந்த விஷயங்களில் இருக்கக்கூடியதுக்கே இதுவரைனா ஸ்ரீமத் ராமாயணத்தில் நான் அடியேன் ஒரு இதுவரை சொல்ல வேண்டாமோ? ஒண்ணும். ரெண்டாவது, அடியனுடைய இது ஒரு தாழ்மையான கருத்து. இதுல பல பேர் டிஸ்அக்ரி பண்ணிப்பா, அக்ரி பண்ணிப்பா. இன்றைய காலகட்டத்தில் 25 வயசுக்கு 30 வயசு வச்சுக்கோங்க, 30 வயசுக்கு கம்மி இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லோருக்கும் நாம் எப்படி நம் தர்மத்தின் கருத்தை கொண்டு சேர்ப்பது, இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டிவா இருக்கணும். நீங்களா பெரியவா, நிறைய பேர் பெரியவாடும் வந்திருக்கள். நீங்க வந்ததுல அடியனுக்கு பாக்கியம். ஒரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் அனுகிரகம் பண்ற மாதிரி நீங்க எல்லாம் வந்திருக்கள். நீங்க எப்படி இருந்தாலும் ராமாயணத்தை கேட்டு பழகினவா. அடுத்த 2 தலைமுறை யோசிச்சு பாருங்க. இப்ப அடியனுக்கு இப்ப ஒரு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட நீங்க ஒரு 20 வயசு ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் 20 வயசு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அடிய நீங்க உபன்யாசம் பண்றேன்னா அப்போ அன்றைய காலத்து இளைஞர்கள் வரணும். அப்ப இன்னிலேந்தே நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாதான் முடியும். ஆனா அவர்களையும் ஈர்ப்பதற்கு சுலபமான வழி இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா யூ கேனாட், அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சுடுதே சுவாமி. இப்ப எல்லாம் இன்ஸ்டா ரீல்ஸ், ஃபேஸ்புக் ரீல்ஸ், 20 செகண்ட் 30 செகண்டுக்கு மேல நமக்கே பொறுமை இருக்குது இல்ல. எல்லாரையும் உபன்யாசம் சொல்றாங்க, என்ன சுவாமி நீங்க சொன்னா 2 மணி நேரம் உட்கார்ந்து சொல்றேன், 15 செகண்ட்ல முடியுங்கிறா. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹ தான் சொல்ல முடியும். 15 செகண்ட்ல அவ்வளவுதான் முடியும். இப்ப 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னாலே அது யோசிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராமாயணத்தின் கருத்தை இளைஞர்களுக்கு கொண்டு எப்படி சேர்ப்பது? ராமாயணத்தையும் மாத்தி விடலாமா? மாத்த முடியாது. ஆனா ராமாயணத்தை அவர்களுக்கு புரியும் விதத்தில் சொல்லலாமா? அது முடியும். அது கஷ்டமே இல்லை. அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா, நீங்க வீட்டுல வச்சிருக்கிற போட்டோ அதை ஸ்வீகரிக்கிறதுக்கு குழந்தை இருக்கணும். நீங்க பெருமாள் போட்டோ இவ்வளவு சேர்த்து வச்சிருக்க வீட்டுல ஒரு 20 30 அதை ஸ்வீகரிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு அந்த நினைப்பு இருக்கணும். கொலு பொம்மை, பல பேர் வீட்டுல குலு வைக்கிறது, குலு பொம்மை வைக்கிறதுக்குன்னு வீடு கட்டுறான். வீடு முழுக்க குலு பொம்மை. அதெல்லாம் இந்த குழந்தைய ஏற்றுக்கணுமே. சால கிராம திருமேனி, இப்ப ஸ்மார்த்தாள் எல்லாம் பஞ்சாயத்தன பூஜைன்னு உண்டு, அதெல்லாம் ஸ்வீகரிக்கிறதுக்கு வேணும் குழந்தை. அதனால அவர்களுக்கும் தக்கவாறு இந்த சுந்தரகாண்டத்தை சொல்ல வேண்டும் என்பது அடியனுடைய கருத்து, ஒரு எண்ணம், ஒரு ஆசை. ஸ்ரீமத் ராமாயணத்தில், வால்மீகி கொடுத்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஆச்சரியத்தை மூட்டும். ஒண்ணு யோசிச்சு பாருங்க. தசரத சக்கரவர்த்தி வெகு காலம் ஆண்டார். அவருக்கு பிள்ளை வேணும்னு ஆசை. அதற்காக அவர் கவலைப்பட்டு சுமந்திரன் பதில் சொல்லி, இல்லப்பா நீ ரிஷிஷ்ருங்கரை கூட்டு அஸ்வமேதம் பண்ணு, ரிஷிஷ்ருங்கரை கூட்டு புத்திரகாமேஷ்டி பண்ணு அப்படின்னு தசரதர் சுமந்திரன்ற மந்திரி சொல்லி அவர் காதுல கேட்டு ரிஷிஷ்ருங்கரை அழைத்து யாகத்தை செய்தார். அதுவும் அஸ்வமேதம்ங்கிறது 1 வருஷம் பண்ணார்னு ராமாயணத்துல இருக்கு. அதையும் தவிர்த்து பார்த்தேன்னா அஸ்வமேதம் முடிந்த பிறகு புத்திரகாமேஷ்டி எல்லாம் செய்து பாயச பாத்திரம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த பத்னிகள்லாம் கர்ப்பவதிகளாகி, ததஸ்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ என்று ராமனும், புஷ்யே ஜாதஸ்து பரதஹா என்று புஷ்ய நட்சத்திரத்துல பரதனும், ஆஸ்லேஷாங்கிற ஆயில்ய நட்சத்திரத்தை லக்ஷ்மண சத்ருக்னாலும் பிறந்தான். இந்த பிறந்த குழந்தைகளுக்கு பெயரிட வேண்டும். அதுதான் 12வது நாள் க்ஷத்ரியாளுக்கு நாமகரணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக வசிஷ்டர் இந்த குழந்தைகளுக்கு ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னநாம்னான்னு 4 குழந்தைகளுக்கும் பேர் வச்சாச்சு. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. there is a meaning why these children were given that name இருக்கு. இந்த குழந்தைகள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டு வர வசிஷ்டருங்கிற ஒரு பெரிய மகரிஷி, பிரம்ம ரிஷி கிட்ட தாங்கள் வித்தைகளை எல்லாம் கற்க, இந்த குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட ராமருக்கு 12 வயசு ஆகும்போது தசரதர் ரொம்ப கவலைப்பட்டார், இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையேன்னு.
அப்ப விஸ்வாமித்திரர் உள்ளே வர, விஸ்வாமித்திரரோடு கூட பிள்ளையை அனுப்ப, ராமனும் தாட்டகாவை வதம் செய்து, சுபாகுவை வதம் செய்து, மாரீச்சனை ஓட்டிவிட்டு அகல்யோத்தாரணம் செய்து, அகல்யாவையும் கௌதமரையும் சேர்த்து வைத்து மிதிலாபட்டினத்துக்குள்ள நுழைஞ்சு சிவபெருமானுடைய தனுசை எடுத்து முறிச்சு சீதையை மணந்து மறுபடியும் அயோத்தியாவுக்கு திரும்பினார். திரும்பின ராமர் தம்பிமார்கள் அவரவர்கள் பத்னியோடு 12 வருஷ காலம் சுகமாக அயோத்தியாவில் வாழ்ந்தார்கள். ராமர் எப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேந்து ஆரம்பிச்சு ராமருக்கு 24 வயசு முடியும் வரை சொல்லக்கூடிய பகுதிக்கு பாலகாண்டம்னு பேர். முதல் காண்டம் இருக்கு இல்லையா, பாலகாண்டம் எப்போ ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேந்து ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் பின்னாடி ராமர் பிறந்து வளர்ந்து கல்யாணமாகி 12 வருஷம் சுகமாக அயோத்தியாவில் வாழ்ந்து ஒரு 24 இயர்ஸ் வரைக்கும் சொல்ல வேண்டியது பாலகாண்டம். அந்த பாலகாண்டம் ஏறத்தாழ 2500 ஸ்லோகங்கள். அப்போ 24 வருஷம் ராமாயணத்துல ராமர் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு சொல்ற பாலகாண்டம் 2500 ஸ்லோகம். நீங்க நான் சொல்ல 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 நீங்க ஞாபகம் வச்சுட்டே வந்தால்தான் உங்களுக்கு அந்த பெருமை புரியும். இப்ப பாலகாண்டம் 2500 ஸ்லோகம். ஏறக்குறை நீங்க உடனே கூகுள்ல போட்டு இப்ப சாட் ஜிபிடில நோ சார் இட் இஸ் 2582 யூ ஆர் ராங் அப்படின்னா என்ன நான் சொல்றது. அதனால ஏறக்குறைய 2500 ஸ்லோகங்கள். இப்ப ராமருக்கு 25வது வயசு ஆரம்பிக்க போறது. சித்திர மாசம் புனர்வசு நட்சத்திரம். அந்த சமயத்துலதான் வசந்த ருத்து காலத்துலதான் தசரதருக்கு ஒரு யோசனை, பிள்ளைய ராஜாவாக்கிடலாமா? ஏன்னா பிள்ளைக்கு அவ்வளவு தகுதி இருக்கே, அவனை ராஜாவாக்கிடலாமா? இன்னும் அவனுக்கு என்ன தகுதி அப்படின்னு மந்திரிகள் எல்லாம் போய் கேட்கிறாரு. அதனால மந்திரிகள் எல்லாம் போய் கேட்டுட்டு, என்ன சுவாமி பிள்ளைய ராஜா வாக்கலாமா, அப்படி என்ன தகுதின்னு கேட்டார். ஏதாவது அதனால அவர் என்ன யுவராஜா வாக்கலாமான்னு கேட்டார். அதுக்கு தசரத சக்கரவர்த்தி கேட்டவுடனே அவள் ஒரு தகுதி சொல்றா. அதுதான் ராமாயணத்துல சின்ன சின்ன விஷயங்கள். ராமர் பாட்டில் நல்ல தேர்ச்சி பெற்றவர், நாட்டியத்தில் தேர்ச்சி பெற்றவர், பெரியோர்களோடு எப்படி பேச வேண்டும் என்கின்ற சாமர்த்தியம் படைத்தவர், பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பவர், அப்படி நிறைய அடுக்கின்றே போறான். சரி, தசரதர் தீர்மானிச்சுறார், சரி ராமனை பட்டாபிஷேகம் பண்ணியுள்ளான். அதுக்குள்ள அது மீடியாவுக்கு போய் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு அவள்லாம் கோலம் தோரணம் எல்லாம் இட்டு, அப்போ மந்தரா என்கின்றவளுக்கு இந்த ஞானம் ஏற்பட அவள் போய் கைகேயை எழுப்புறான். அப்ப கைகை கலக்கியமா மனத்தரளாயின்னு கைகேசி மனசு கலைஞ்சு போயிடுறது. அப்பதான் அவர் 2 வரங்கள் கேட்கிறான். அதை கேட்டுட்டு தசரத சக்கரவர்த்தி மூர்ச்சையாரார். மூர்ச்சையான தசரத சக்கரவர்த்தி எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறார், அவ அசல் கொடுக்கறதாவே இல்லை. அப்போ சுமந்திரனை கூட்டு கைகேயி தசரதர் சொன்னதாக ராமர் கிட்ட சொல்ல, ராமரும் இது பித்ருவாக்கிய பரிபாலனம் என்பதற்காக தன் தாயினிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு, கௌசல்யாவினிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு சீதையினிடத்தில் செல்ல, சீதையும் நானும் வருவேன் என்று அடம் பிடித்த சீதையையும் அழைத்து செல்வேன் என்று ராமரும் உத்தரவாதம் கொடுக்க, வெளியே நின்று கொண்டிருந்த லக்ஷ்மணனுடைய சரணாகதியையும் ஸ்வீகரித்து, லக்ஷ்மணா நீயும் வா. அப்போ மூவர், ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கா. இப்ப அப்பா அம்மா கிட்ட எல்லாம் போய் விடையெல்லாம் பெற்றுக்கொண்டு மரவுரி தரிக்கலாம் நினைச்சு அப்படியெல்லாம் வந்து ராமர் கிளம்பி போறார். கிளம்பி போன ராமரை நினைச்சுட்டு தசரதர் அந்த ஸ்ரவணகுமாரனுடைய சம்பவத்தை நினைச்சுட்டு தன்னுடைய ஆத்மா அவர் சரீரத்தை விட்டு பிரிய, தசரதருக்கு அந்திம சம்ஸ்காரம் செய்து வைக்க வேண்டும். நான் சொல்றதெல்லாம் இப்போ நான் சுருக்கின்றே இருக்கேன். இதெல்லாம் உத்தரத்துடன் விட்டேன்னா 48 நாள் உபன்யாசம் பண்ணுவா. சுந்தர்குமார் அண்ணன் 108 நாள் பண்ணிட்டு இருக்காரு ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம். அதனால எத்தனையோ மகான்கள் ஏதோ விதத்துல பண்ணுவா. இப்ப நான் அதெல்லாம் சுருக்க வேண்டியதா இருக்கு. அப்போது தசரத சக்கரவர்த்தி பரமபதிக்க அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் செய்திருக்க வேண்டும், அந்தியேஷ்டி செய்ய வேண்டும் என்பதற்காக பரதனை அழைக்கலாம் என்று சொல்ல, பரதனும் வர, வந்த பரதன் அப்படியே ஷாக்டா இருக்கான். ஏன்னா அண்ணா இல்ல, அப்பா இல்ல, அப்படி ஒரு துக்கம் தாழாமல் இருந்த சமயத்தில் பரதன் நினைக்கிறான், அண்ணாவை அழைத்து கொண்டு வர வேண்டும். அதுக்குள்ள நீங்க அண்ணாவை பார்க்கணும். அண்ணா எங்க கிளம்பி போயிருக்காரு, ஊரை விட்டுட்டு ஸ்ருங்கிபேரபுரத்தில் குகப்பெருமானுடைய வேடுவச்சேரியில் தங்கி, பிரயாக்ராஜ், இப்ப கும்பமேளாலாம் நடக்க போறது பாருங்க, அந்த பிரயாக்ராஜ்ல பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு சென்று அவர் தந்த உணவு கனியை வந்து, மேலும் சித்திரக்கூட்டம் என்கின்ற இடம், மந்தாகினி மால்யவதிங்கிற நதிக்கரையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அங்கு வந்த பரதன், இப்ப பரதன் தான் கிளம்பி வந்துட்டானே, பாதுகா மேதினீஞ்ச என்று பாதுகையை கொடுத்து, பரதனும் பாதுகையை தன் சிரசில் ஏழ பண்ணி கொண்டு நந்தி கிராமத்துக்கு சென்றார். இதே சமயத்துல இங்க பாருங்க,
ராமர் என்ன பண்ணி விட்டார், சரி நம்ம மேல நகர்ந்து போகலாம்னு அத்ரி அனசூயா ஆசிரமங்களுக்கு கிளம்பி போறான். கிளம்பி போய் அங்க ஒரு வார்த்தாலாபம் நடக்கிறது. இதோட நிக்கிறது அயோத்தியா காண்டம். இப்ப நான் சொல்றது புரியுதோ? அதாவது 25வது வயசு தொடக்கம் பாதுகா பட்டாபிஷேகம் பரதனுக்கு அங்க முற்று பெற்றது. அத்ரி அனசூயா ஆசிரமத்துல வார்த்தாலாபம், ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு மாசத்துல நடந்த சம்பவம். நான் முதல்ல பாலகாண்டம் 24 வருஷம் 2500 ஸ்லோகம். இது ஒரு மாசத்துல நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட 5000 ஸ்லோகம். 24 வருஷத்துக்கு இவ்வளவுதான் 2500. அப்ப நடந்திருக்கு, ஏதோ 2-3 சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இந்த இமோஷனல் டர்மாயில் நடக்கிறது பாருங்க இந்த அயோத்தியா காண்டத்துல, அதுக்கு ஒரு 5000 ஸ்லோகம். என்ன ஆழம் இருக்கும் பாருங்க அயோத்தியா காண்டத்துல. இப்ப ராமர் எத்தனை வருஷம் காட்டு கிளம்பி போனார்? நமக்கு தெரிஞ்சது 14. அதனால அப்ப 14வது வருஷம் இந்த அத்ரி அனசூயா ஆசிரமத்திலேருந்து கடந்து போறாரு இல்லையா? அப்ப வால்மீகி ஒரே ஸ்லோகத்தை முடிச்சுடுறார். சில ரிஷிகளின் ஆசிரமத்துல 3 மாசம் தங்கினாராம், சில ரிஷிகளின் ஆசிரமத்துல 4 மாசம் தங்கினாராம், சில ரிஷிகளின் ஆசிரமத்துல ஒரு 6 மாசம் தங்கினாராம். இப்படி ஒரே ஸ்லோகத்துல 13 வருஷத்தை முடிச்சுட்டார். 14 வருஷத்துல 13 வருஷம் ஒரே ஸ்லோகத்துல முடிச்சு கொடுத்தோம். நான் இன்னும் ஒரு சர்க்கம் எல்லாம் சொல்லல, ஒரே ஸ்லோகம். இதை நீங்க எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 13 வருஷம் வந்துடும். 13 வருஷம் முடிஞ்சு கொடுத்தோம். அது ஆன பிறகு 14வது வருஷத்தின் தொடக்கத்துலதான் யாத்ருச்சிகமாக ஷூர்பனகா என்கின்றவள் வருகின்றாள். அந்த ஷூர்பனகா என்கின்றவள் 14வது வருஷத்தின் தொடக்கத்தில் ஷூர்பனகா என்கின்றவள் யாத்ருச்சிகமாக வருகின்றாள். வந்தவள் ராமன் மீது காமமுற்று அவன் கிட்ட இருக்கக்கூடிய காதலை பிரஸ்தாபிக்க, ராமரும் இதை கேட்டு லக்ஷ்மணன் கிட்ட போன்னு சொல்ல, அவளுடைய கர்வபங்கம் ஏற்பட்டு ஜனஸ்தானத்துக்கு போய் கரதூஷணாதிகள் கிட்ட போய் சொல்றா. அவ 14,000 பேரா வந்து ராமனோடு போர்விட அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் 1.5 முகூர்த்த காலத்துல 13,999 ராட்சசான வதம் பண்ணி விடுறார் ராமன். அதுல விஞ்சின ஒருவன் அகம்பணன்னு பேரு. ராமருடைய அந்த வீரியத்தை போய் ராவணன் கிட்ட சொன்னான். ஷூர்பனகா போய் சீதையின் வடிவழகை ராவணன் கிட்ட சொல்ல, ராவணன் சுபத்ரம்ங்கிற ஆலமரத்துக்கு கீழே சன்னியாசி வேடம் பூண்டிருந்த மாரீச்சனை பார்த்துட்டு பொன்மானா போ, அந்த பொன்மானா வந்த மாரீச்சன் பின்னாடி ராமர் போக, ராமருக்கு ஏதோ ஆயிடுதோன்னு சீதை லக்ஷ்மணனை அனுப்ப, சீதையை கடத்தி செல்ல வேண்டும் என்று ராவணன் ஒரு பரிவ்ராஜக ரூபத்துல வந்து சீதையை கடத்தி செல்ல, கடத்தி சென்ற சீதையை தடுக்கும் விதத்தில் ஜட்டாயு நிற்க, ஜட்டாயுவின் சிறகை அறுக்க, கீழே ஜட்டாயு வீழ, சீதையை தேடிக்கொண்டு வந்த ராமன் ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்து சபரி தந்த கனியை உவந்தார். அவ சபரியின் மோட்சத்துக்கு சாட்சியா இருந்தார் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா? இது 14வது வருஷத்தின் முதல் 1-2 மாசத்துக்குள்ள நடந்துட்டு, 13 வருஷம் ஒரே ஸ்லோகத்தை முடிச்சுட்டு 14வது வருஷத்துல நடந்த இந்த சம்பவமும் இந்த 13 வருஷம் முதல்ல நடந்ததெல்லாம் சேர்த்து ஒரு 2500 ஸ்லோகங்கள் தான் ஆரண்யா காண்டம்னு தெரியும். 3வது காண்டம் ஆயிடுதா? இப்ப இன்னும் நம்ம 14வது வருஷத்துல தான் இருப்போம். 14 வருஷத்துல ஒரு 1.5-2 மாசம் ஆயிடுது. அடுத்தது இப்ப ராமர் கர்நாடக பிரதேசத்துல இருக்கக்கூடிய பம்பா சரோவரம் கிட்ட இருக்கக்கூடிய கிஷ்கிந்தா அப்படிங்கிற பகுதி கிட்ட வர்றார். கிஷ்கிந்தா பகுதி கிட்ட வரும்போதுதான் ஹனுமத் சமாகமம்னு ஏற்படுறது. முதல் முறையா ஹனுமான பாக்குறார். நம்ம ஹனுமான் ராமாயணம் ராமர்னு சொன்னாலே நமக்கு ஹனுமான் தான் ஞாபகம் வருவார். இப்ப அண்மையில அவருடைய ஜெயந்தி கூட முடிஞ்சது பாருங்க, ஹனுமத் ஜெயந்தி, உடனே ஹனுமான் ஞாபகம் வருவார். ஆனா ஹனுமான் முதல் 3 காண்டங்கள்ல இல்ல. பாலகாண்டம் ராமருடைய முதல் 24 வருஷம் 2500 ஸ்லோகம் ஹனுமான் இல்ல. 25வது வருஷத்தின் முதல் மாசத்துல சொல்லப்பட்ட அயோத்தியா காண்டத்துல ராமர் இல்ல, ஹனுமான் இல்ல. அடுத்தது ஆரண்யா காண்டத்துல 13 வருஷம் 2 மாசம் கழிந்தது, அதுலயும் ஹனுமான் இல்ல, ஆரண்யா காண்டத்திலயும் இல்ல. அடுத்தது வந்து பாருங்க இப்ப கிஷ்கிந்தா காண்டம், இப்பதான் ஹனுமான் நுழையிறார். அப்படின்னா இன்டர்வெல்லுக்கு அப்புறம் வந்தாலும் என்ன ஒரு இம்பாக்ட் பாருங்க ஹனுமான். முதல்ல இல்லவே இல்ல, முதல் பாதியில இல்லவே இல்ல ஹனுமான். இன்டர்வெல்க்கு அப்புறம் தான் வர்றார். என்ன ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா வந்து ராமர் சீதையின் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஃபோர்ஸா இருக்கார். ஹனுமான் இல்லைன்னா ராமாயணமே இல்லையே. யார் போயிருப்பா லங்கைக்கு? போஸ்ட் அமைச்சிருப்பார், ஒண்ணும் பண்ண முடியாது. ஹனுமான் இல்லைன்னா ராமாயணம் இல்லை. ஆனா அந்த அப்பேற்பட்டவர் இன்டர்வெல்க்கு அப்புறம் தான் வர்றார்.
இப்ப கிஷ்கிந்தா காண்டத்துல ஹனுமான் வந்து ஹனுமத் சமாகமம் ஏற்பட்டு ராமருக்கும் ஹனுமருக்கும் சக்கியம் ஏற்படுறது, சுக்ரீவ சக்கியம் ஏற்படுறது, வாலிய போய் போருக்கு கூப்பிடுறார். வாலியை வந்து ராமர் வந்து அம்பினால் ஏவ, வாலி சில கேள்விகளை கேட்க, ராமரும் சமாதானம் சொல்ல, வாலியும் வானுலகத்துக்கு அப்புறம் ஆனான். அந்த மேல வாலி மோட்சம் பெற அங்கதனை யுவராஜாவாக்கி சுக்ரீவனை ராஜாவாக்கி, சுக்ரீவன் 4 மாசம் குரங்கு போய் தேடாதுன்னுட்டான். இவன் கேட்டதை ராமர் பண்ணி கொடுத்துட்டார். ஆனா இவன் சொன்னதை அவன் பண்ணி கொடுக்கல. நான் பண்றேன்னு சொன்னதை இவன் பண்ணவே இல்லை. அப்ப ராமர் கேட்டார், ஏண்டாப்பா உங்க குரங்கெல்லாம் போய் தேடாதா, நீ தானே சீதையை போய் தேடுவேன்னு சொல்றேன்னு சத்தியம் பண்ண. அவன் சொல்லிட்டான், ஒரே மழைக்காலத்தை என் குரங்கெல்லாம் போய் தேடுவேன், சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும், அதுக்கெல்லாம் 4 மாசம் தேடாதுன்னு விட்டான். அப்ப அந்த முன்னாடி இருந்த 1 மாசம், பின்னாடி அந்த 4 மாசம் அந்த குரங்கெல்லாம் தேடல பாருங்க. இதனுடைய சேர்த்தி ஒரு 5 மாசத்துல நடந்ததுதான் கிஷ்கிந்தா காண்டம். கிட்டத்தட்ட 2500 ஸ்லோகங்கள். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இன்னும் நம்ம 14வது வருஷத்துல தான் இருக்கோம். ஏன்னா அதுல ஆரண்யா காண்டம் 13 வருஷம் பிளஸ் 14வது வருஷத்தின் முதல் 2, அடுத்தது ஒரு 4 + 1 5 மாசம் கிஷ்கிந்தா காண்டம் வந்துட்டு. இப்ப இந்த குரங்குகள்ல தேடணும்னு ஆரம்பிக்கிறது. அப்புறம் லக்ஷ்மணனை விட்டு ராமர் மிரட்ட வச்சுறாரு, இதை பாரு உங்க அண்ணாக்கு வந்து ஒரு கதவை திறந்து விட்டேன். இது திருப்புகழ்ல அருணகிரிநாதரும் எடுக்கிறார். ஒரு கதவை திறந்து விட்டேன், அதை இன்னும் மூடலேன்னு போய் சுக்ரீவன் கிட்ட போய் சொல்லு, அப்படின்னா உனக்கும் மரணம் நிச்சயம். அப்ப சுக்ரீவன் வந்து அப்படியே அவன் வந்து இந்த டிசம்பர் 31ஆம் தேதியினுடைய ஆற்றல் நல்ல தீர்த்தவான், அதனால பண்ணத்தினால அவன் அப்படி கிடக்கும் போது அவனை போய் மிரட்டி உடனே தாரா வந்து சொல்றார், தேற்றமாய் வந்து திற. இதை நான் இதே மேடையில சொல்லியிருக்கேன் 2019 இதே மேடையில தேற்றமாய் வந்து திற. என்ன ஒரு அழகு தெரியும், ஆண்டாள் வந்து பாருங்க, கொஞ்சம் நம்ம ஆண்டாள் பக்கம் வரலாம், எல்லாம் அந்த பக்கமே இருந்தா அப்படின்னு எங்க ஆண்டாள் நாச்சியார் பக்கம் வர வேண்டாமா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் ஒரு நாள் ஒரு பெண் பிள்ளையை எழுப்பின் வரா. எப்பவுமே கூடி இருந்து குளிர வேண்டும் அல்லவா இல்லையா. இப்ப நீங்க உபன்யாசத்திலேயே இவ்வளவு பேர் இருந்தாதான் எனக்கும் நன்னா இருக்கு, உங்களுக்கும் நன்னா இருக்கு. எனக்கு நன்னா இருக்கு, ஓகே, உங்களுக்கே நன்னா இருக்கணும். ஒத்தரையே நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இப்படி பாக்கிறதுக்குள்ள 4 பேர் அங்கேயும் கிளம்பி போடுவா, இப்படி பாக்கிறதுக்குள்ள 4 பேர் போயிடுவாங்க. Only if the audience is very thin, attendance is thin, I will keep looking at one person. My concentration and focus will be on one. இதே நீங்க நிறைய பேர் இருந்துட்டேன்னா, நிறைய பேர் இருக்கா, அப்ப யார் வந்திருக்கா, யார், இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரிய வராது. அதனால் கூடி இருந்து குளிர வேண்டும். ஆண்டாளுக்கு பெருமாளுக்கு பாவை நோன்பு இருக்க வேண்டும். பெண் பிள்ளைகளோடு இருக்கலாமே இல்லையா. நான் காலத்தால 4 மணிக்கு எழுந்தா மத்தவாளும் எழுந்துகிட்டமே அப்படின்னு எழுப்பறா. அப்போ ஒரு பெண் பிள்ளையை போய் எழுப்புறா. அப்ப அந்த பெண் பிள்ளை நிறைய கேள்வி கேட்கறது, காத்தால ஆயிடுதா, 4 மணி ஆயிடுதுங்கிறதுக்கு என்ன, நீ வந்து ஒருவேளை IST பார்ப்பேன், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், நான் வந்து ஒருவேளை வந்து இது வந்து நான் வந்து மிடில் ஈஸ்ட் டைம்ல இருக்கேன் அப்படின்னா 1.5 மணி நேரம் கழிச்சு தானே நீ வரணும், அது இந்த மாதிரி சொல்லும். அது அப்ப ஆண்டாள் மேல 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 காரணம் சொல்லிட்டே பாருங்க. எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பிச்சரவம் கெட்டிலையோ பெண்ணை. காலங்காத்தால இந்த பட்சிகள்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கேன், chirping of the birds, அது உன் காதுல விழலையா. அப்ப வந்து உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு மறுக்கும், சரின்னு சொல்லும், இல்லைன்னு சொல்லும், இந்த மாதிரி சொல்லிட்டே வரும். அப்போ ஒரு வார்த்தை சாதிக்கிறா ஆண்டாள், தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். தேற்றமாய் வந்து திற அப்படின்னா என்னன்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல கேட்டார். தேற்றமாய் வந்து திற கதவை தர, தேற்றமாய் வந்து திற அப்படின்னா ஒழுங்கா அலங்கரித்து வந்து திற. காலங்காட்டால நம்ம யாரோ கதை தட்டுறான்னா உள்ள போய் அலங்காரம் பண்ணிட்டா வந்து திறக்க முடியும். வாட் டஸ் ஆண்டாள் மீன், பிராக்டிகலா சொல்ல வேண்டாமான்னு கேட்டா, அப்பதான் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தின் தாரையை பத்தி சொல்றாங்க பெரியவாச்சான் பிள்ளை. ஸ்ரீமத் ராமாயணத்தில் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றவில்லையோ என்கின்ற ஐயம் ராமனுக்கு சுக்ரீவன் மீது எழ, சுக்ரீவனுக்கு ஒரு ஞாபகம் மூட்ட வேண்டும். நீ கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றவில்லையோ சுக்ரீவா என்கின்ற அந்த ஞாபகத்தை மூட்ட வேண்டும். லக்ஷ்மணன் அனுப்புறார். லக்ஷ்மணன் போகும்போதே அவருடைய தீக்கனல் ஆதிசேஷனுடைய விஷஜ்வாலைகளை போக பயந்துருது குரங்கெல்லாம். ஐயோ, இந்த மாதிரி நம்ம லக்ஷ்மணனை பார்த்ததே இல்லையே, ரொம்ப சாதுவாச்சே அவர், ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அந்த இடத்துல ஹனுமான் கிட்ட போய் சொல்றா, ஹனுமான் நீ போய் கொஞ்சம் சொல்லுப்பா என்ன நடக்குதுன்னு. அப்ப ஹனுமான் போய் பெட்ரூம் கதவை தட்டுற. அந்த பெட்ரூம் சுக்ரீவனுடைய பெட்ரூம், பிரசிடென்ஷியல் ஸ்வீட் ஆஃப் மிஸ்டர் சுக்ரீவ் அப்படின்னு போட்டிருக்கு. எஸ் சுக்ரீவ், சூரியன் பிள்ளை இல்லையா, எஸ் சுக்ரீவ் அப்படின்னு போட்டிருக்கு. கதவை தட்டணும். அதுக்கு வெளியில இந்த ஹோட்டல் எல்லாம் போடுவா, பிரைவசி பீஸ், டு நாட் டிஸ்டர்ப். என்னன்னு பார்த்தா ஒரே படுக்கையில் தன் அண்ணா வாலியின் பத்னியாக இருக்கக்கூடிய தாராவோடு ஒரே படுக்கையில இருக்கான் சுக்ரீவன்.
அப்ப கதவை தட்டிட்டு வாப்பாங்கிறா. அப்பதான் ஒரு ஸ்லோகம், சாப்ரஸ்கலந்தி மதவிஹ்வலக்ஷ்மீம் பிரலம்ப காஞ்சி குணஹேம சூத்ராம் சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாம தாரா நமிதாங்கயஷ்டிஹி. தாரா நடக்க முடியாம நடந்து வந்தாளாம். ஏன்னா அவ்வளவு மதம் அவ்வளவு குடிச்சிருக்கா. இது ரொம்ப வைதீகத்துல இருக்கக்கூடியவா பகவத் அனுபவத்தில் குடித்தாள்னு சொல்லுவா. அவ தீர்த்தபானம் பண்ணிருக்கா. இப்ப நடக்க முடியாம நடந்து வரா. அவ இடுப்புல போட்டு இருக்கக்கூடிய ரோப்ஸ் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் லூசா இருக்கான், தலையெல்லாம் படர்ந்து இருக்கான். அப்படி லக்ஷ்மணன் எதிர்க்க நின்னாளாம். இவ வந்த கோலத்தை பார்த்துட்டு லக்ஷ்மணனுக்கே வெக்கம் அவ தலை கீழே குனிஞ்சுட்டாராம். அவ குனியல, இவர் குனிஞ்சுட்டார். அப்படின்னா வீட்டு கதவை திறந்து விருந்தாளியை வரவேற்பதற்காக ஒரு தடவை கூட அவ அந்த கண்ணாடியில எப்படி இருக்கும்னு பார்க்காம திறந்தா, எந்த அளவுக்கு திறந்தானா வந்திருக்கிறவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா போயிடுது. அந்த மாதிரி நீ எனக்கு கதவை திறக்காத பெண் பிள்ளையே, தேற்றமாய் திற அப்படின்னு ஆண்டாள் சொல்லுவதாக பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். சரி, இப்ப மறுபடியும் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு வருவோம். இப்ப இந்த திறக்கிறா. அப்புறம் சுக்ரீவனுக்கு பயம் வந்துருது. உடனே அவன் என்ன பண்ணி விடுறான், குடக்கில் சில தூரம் தேடுக. இதெல்லாம் திருப்புகழ்ல அருணகிரிநாதர் எடுக்கிறது. ஈஸ்ட்ல போய் தேடு, வெஸ்ட்ல போய் தேடு, நார்த்ல போய் தேடு, சவுத்ல போய் தேடு. சவுத் டீம்ல தான் ஹனுமான், நளன், நீலன், ஜாம்பவான், அங்கதன்லாம் சவுத் டீம்ல இருக்கா. இந்த குழந்தைகளுக்கு கூட ஸ்கூல்ல பார்த்தேன்னா இந்த 4 houses பிரிச்சுருவா. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிஷர்ட் கொடுத்துருவா. இது சவுத் டீமுக்கு வந்த டீம். அப்படியே தேடிண்டே இதுகள்லாம் திருக்குறுங்குடி கிட்ட வந்துருது. வரும்போதுதான் சம்பாதியின் வாக்கியம் கேட்கறது. இதுகளுக்கெல்லாம் சம்பாதி சொல்றான், இல்ல இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல நான் என் பிள்ளை சுபாஷ்வன்னு சொல்லக்கூடியவன் சீதையை பார்த்து விட்டான். ஒரு பெண் பிள்ளை இருக்கா, அழுதுண்டே இருக்கா, அது அவளாதான் இருக்கணுமோன்னு எனக்கு தோன்றதுன்னு சொன்னோம்னா இவளுக்குலாம் ஒரு ஐடியா வருது. இங்கேருந்து கொஞ்சம் கடலை தாண்டி போக வேண்டிய நெசசிட்டி. அவன் நாட்டுக்குள்ள வைக்கல, நாட்டை கடந்து எங்கேயோ வச்சிருக்கான். இது வரைக்கும் கிஷ்கிந்தா காண்டம். 14வது வருஷத்தின் தொடக்கம் வரைக்கும் ஆரண்ய காண்டம். அடுத்தது ஒரு 4-5 மாசம் வந்துடுத்து கிஷ்கிந்தா காண்டம். இப்போ ஹனுமான் ஒரு மத்தியானம் ஒரு 3 மணி சம்பாதியோட பேசிட்டு 4 மணிக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகி இப்ப கிளம்புறார் பாருங்க. கிளம்பிட்டு அவர் லங்கைக்கு போய் சென்று சீதையை பார்த்து கனையாழியை கொடுத்து சூடாமணியை பெற்று அவளுடைய ஆசியை பெற்று லங்கையை எரித்து மறுபடியும் மதுவனத்தில் அந்த குரங்குகளை வைத்து துவம்சம் செய்து கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய ராமரை போய் பார்த்து கண்டேன் சீதையைன்னு சொல்லணும். மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காத்தால ஒரு 6 மணி 7 மணிக்குள்ள நடக்க போகுது. ஒரு 12-14 மணி நேரம் இருக்கு இல்லையா. இந்த பகுதிக்கு தான் சுந்தர காண்டம். அதாவது 24 வருஷம் ஒரு பக்கம், 1 மாசம் ஒரு பக்கம், 13.25 வருஷம் ஒரு பக்கம், 4 மாசம் ஒரு பக்கம், 14 மணி நேரம், 14 hours. இந்த நம்ம தேசங்கள்ல எங்கேயாவது பக்கத்துல கொஞ்சம் இந்த நாட்டுக்கு விரோதமா சில சக்திகள் செயல்படுறதுன்னா இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய காவல் படை என்ன பண்ணோம், ராத்திரி போய் அந்த டார்கெட்டை போய் அழிச்சுட்டு கார்த்தாலக்குள்ள வந்துடணும். அதான் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்றோம் பாருங்க. ஏறக்குறைய இதுதான் ஹனுமான் பண்ணார் பாருங்க. ராத்திரி கிளம்பி கார்த்தாலக்குள்ள வந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு அப்புறம் வந்துட்டாருன்னா இந்த ஜெனிவா கன்வென்ஷன்லாம் வந்துடும், பிடிச்சு வச்சுருவா. ராத்திரி போயிட்டு கார்த்தாலக்குள்ள வந்துடணும். வந்தவர் கொஞ்சம் டேமேஜும் பண்ணிட்டு வந்துட்டார். ஸ்ரீலங்கா அப்போ IMFக்கு போய் கேட்டுது, எனக்கு பிக்ஷை கொடு, நான் இவ்வளவு அபச்சாரம் பட்டுட்டேன், எனக்கு 6 கோடியை கொடு, இவ்வளவு கொடு, பில்லியனை கொடு, அதெல்லாம் கேட்டுது. ஏன்னா இவ்வளவு எரிச்சுட்டு போயிட்டாரு, நல்ல ரிப்பேர் ரூபா வேண்டாமா. இதுதான் சுந்தர காண்டம்னு பேர். இப்ப சுந்தர காண்டம் முற்று பெற்று கண்டேன் சீதையைன்னு சொல்லி ராமர் மறுபடியும் சேத்துவை கட்டி குரங்குகளை அழைத்து சென்று லங்கையில் போரிட்டு மறுபடியும் திரும்புறாரு பாருங்க. அதெல்லாம் ஒரு 1 மாசம் கணக்கு வச்சுங்க. அந்த 1-2 மாச கணக்கு தான் யுத்த காண்டம். அப்படின்னா சுருக்கமான டைம் 12 to 14 hours, அதுதான் சுந்தர காண்டம். ஆனா அந்த ஷார்ட் டியூரேஷன்ல வந்த சுந்தர காண்டம் தான் ராமாயணத்தின் சாரம்.